வேதத்திலிருந்து 2 சம்பவங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். துதி ஆராதனை எப்பேற்பட்ட பங்கை வகிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலங்கிறத காண்பிக்கிறதற்கு. திருப்பவும் 2 ராஜாக்கள். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து உங்களை எல்லாருக்கும் தெரியும். எலியா தீர்க்கதரிசியினுடைய சீஷன் இல்லையா? எலியாவை போலவே பெரிய அற்புதங்களை எல்லாம் நடப்பித்த ஒரு மனுஷன். ஜனங்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறாரு. ஆகாரத்தை கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாரு, அதிகரிக்க பண்ணியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் கோடாரியை மிதக்க பண்ணியிருக்காரு. இப்படி பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து காண்பிக்கப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதன். அவரை குறித்த ஒரு சம்பவத்தை இங்கே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில். யெகோசபாத் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலின் இவர் யூதாவின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவோடு சேர்ந்து அப்புறம் ஏதோம் என்கிற அந்த ஊரினுடைய ராஜாவோடையும் சேர்ந்து மோவாபியருக்கு எதிராக இவர்கள் 3 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. மோவாபியருக்கு எதிராக அவர் மேலே வெற்றி எடுக்க முடியாது. கிளம்பும்போது 7 நாட்கள் சோறு தண்ணி ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு. அவர்களுக்கும் அவருடைய இராணுவத்திற்கும் அவருடைய மிருகங்களுக்கும் கூட எந்த சோறு தண்ணியும் கிடைக்காம அவதிப்படுறாங்க. வந்துட்டு கடைசியில் இந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, தேவன் நம்ம கொண்டு வந்து சாகடிக்க தான் கொண்டு வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் யெகோசபாத்துக்கு எலிசா தீர்க்கதரிசின்னு ஞாபகம் வருது. அந்த எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் அவரை ஜெபம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் எலிசா தீர்க்கதரிசிகிட்ட இவர்களை கொண்டு போகிறார். அந்த ஆளுக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேலின் ராஜா மேலே கோபம். அந்த ஆளை பார்த்துருக்கவே மாட்டார். யெகோசபாத் ராஜா போனதுனால சரின்னு பார்க்குறார். பார்த்து அங்கே நடக்கிறது குறித்து இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 14-15 அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளில் கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இன்னும் நிறைய காரியங்களெல்லாம் சொல்லுகிறார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவங்க வந்திருக்காங்க, ஜபத்துக்காக வந்திருக்கிறாங்க, ஒரு கைடன்ஸ்க்காக வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணணும் இந்த சூழ்நிலையில்னு கர்த்தருடைய மனுஷனை கேட்கலான்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணணும் சூழ்நிலையில்? சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, மாட்டிக்கிட்டோம், சாக போகிறோமோ, என்ன ஆகுது, கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ அப்படின்னு நினச்சி வர்றாங்க. இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு பகுதி என்னை பொறுத்த வரையில். அந்த சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய காரம் அவன் மேல் இறங்கி, அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. அவன் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பிறகு போய் வெற்றியை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்போ அந்த சுரமண்டலக்காரன் வந்து வாசிக்கிறத பற்றி வாசிக்கும்போது எனக்கு இப்போ நம்ம ஆராதிக்கிற விதம், இன்றைக்கு சபை கூடி வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமே, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதை யோசித்து பார்க்குறேன் நான். எப்படி இப்படி ஒரு சிஸ்டம் வந்தது? நம்ம வர்றோம், வந்தவுடனே நேரம் பிரசங்கத்தை பண்ணிடுறதில்ல, கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுங்க பெரிய ஒரு போதகர் இங்கிலாந்து தேசத்தில்
1950-60 ஆண்டுகளிலே போதித்து வந்தவர். அவருடைய பைபிள் ஸ்டடிக்கே 2000 பேர் போவாங்களாம் வெள்ளிக்கிழமை நாட்களில். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறது என்பது ஒரு லெக்சர் மாதிரி சும்மா கூடி வந்து அப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. அது லெக்சர், அது கொடுக்கலாம். ஒரு லெக்சர் மாதிரி பாடம் நடத்துகிற மாதிரி அது வேறு, அது பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்போது, இந்த விதமாக போதிக்கும்போது எப்போவுமே அது கர்த்தரை துதித்து ஆராதித்து அந்த சூழ்நிலையிலே அது போதனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் அதை பற்றி ரொம்ப யோசித்தது உண்டு. ஏன் அது இல்லாமல் பண்ணக்கூடாதா? ஆராதித்து கர்த்தரை துதித்து ஜெபித்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதை பண்ணணுமா? எந்திரிச்சுன்னு கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறது உண்டு. இந்த முறை எங்கேருந்து வந்தது? எப்படி நம்ம வந்து இசை கருவிகளெல்லாம் வச்சு வாசித்து பாட்டு பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கெல்லாம் வேறு இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சுரமண்டலக்காரன் வந்து வாசிக்கிட்டோங்கிறார், கொண்டு வாங்கலன்ற. ஏன் நேரம் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கலாமே? இவங்க வந்திருக்கிறாங்க, ஜெபம் கேட்டு வந்திருக்கிறாங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு என்ன சொல்லணும்னு கேட்டு சொல்லியிருக்கலாமே தீர்க்கதரிசி அவர்களுக்கு. ஆனால் சுரமண்டலக்காரனை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவன் வாத்தியத்தை வாசித்த போது தான் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி வருகிறது. அப்போ கர்த்தரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது எப்படி கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அபிஷேகத்தோடு வெளிவருகிறது என்கிறதை நான் பார்க்குறோம். இன்றைக்கு நடக்கிற அத்தனை ஆராதனை முறைகள் எல்லாத்துக்கும் இது ஒரு வழிகாட்டி போல இருக்கிறது என்பதை தான் நம்ம கவனிக்கணும். ஏன் அது அவசியம்? ஏன் அது அவசியம்னா, பலரும் பல சூழ்நிலையிலேருந்து வர்றோம். இது இவங்க வந்த மாதிரி இந்த 3 ராஜாக்களும் வந்தாங்க இல்லையா, எலிசா தீர்க்கதரிசியை தேடி. அது மாதிரி தான் நம்மலாம் வர்றோம். பல பிரச்சனைகள், வேலை போச்சு, அது போச்சு, பணம் போச்சு, அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், இது சரியாக போகல, அது சரியாக போகல, ஜெபம் வேணும், கர்த்தர்கிட்ட போகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கணும், கர்த்தர் எனக்கு வழிகாட்டணும், கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தானே வர்றோம். நம்ம நிறைய நேரத்தில் வரும்போது பல தேவைகளோடு, பல கேள்விகளோடு, வாழ்க்கையின் பல பிரச்சனைகளோடு, அதுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் எனக்கு பதிலை வச்சிருக்கிறாரு. அநேகமாக அந்த ஆராதனையில் கர்த்தர் என்னோட பேசுவார்னு சொல்லி தானே வர்றோம். இந்த தீர்க்கதரிசிகிட்ட இவர்கள்லாம் போனார்கள் இல்லையா, 3 ராஜாக்களும் சேர்ந்து யுத்த நேரத்தில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு போனாங்க இல்லையா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையோன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஜனங்களும் நிறைய பேர் பல தேவைகளோடு வருகிறார்கள். அநேக நேரத்தில் எல்லாரும் அப்படின்னு கிடையாது, பட் நிறைய பேர் பல தேவைகளோடு வருகிறார்கள். அந்த அப்படிப்பட்ட தேவைகளோடு வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு செல்ல வேண்டும். அது ஏற்ற வார்த்தை புறப்பட்டு செல்லணும்னா எப்படி? அது சும்மா திடீர்னு எழுந்திரிச்சு எதையாவது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் கூடி வந்து நம்ம ஜெபிக்கிறோம், பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். சில கேட்குறேன், எதுக்கு இந்த இசைக்கருவிகள்லாம் வாசிக்கணுமா, மியூசிக்கெல்லாம் போடணுமா, இவ்வளோ விமரிசையாக இந்த மியூசிக்கெல்லாம் போட்டு பாட்டை பாடி இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பாட்டை பாடி கர்த்தரை செலவழித்து கர்த்தரை துதிச்சு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நினைக்கிறேன் பண்ணணும். ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் தான் தேவ ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கிறார். நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படுகிறது. நாமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியாகிறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தரும் தம்முடைய வார்த்தையை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரிலீஸ் பண்ணுகிறார். அப்போ இதுதான் இந்த ஆராதனை, இன்றைக்கு நடக்கிற ஆராதனை முறைக்கெல்லாம் ஒரு வேறாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்றால் கூடி வந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. ஜனங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசும்படியாக கர்த்தர் அங்கே நம்ம ஏவுகிறார், தூண்டுகிறார். சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் அதை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, அதை அடைய காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது வந்து சேருகிறது. நானே அதை உணர்ந்திருக்கிறேன். பாருங்கள், இத்தனை வருஷமாக நான் சபையை நடத்துகிறேன். நானே இதை உணர்ந்திருக்கிறேன். சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, பாடல்களில் பாடும்போது ஏதோ ஒன்று நடக்குது. நான் என்ன சொல்லணும்னு நினச்சி வந்தேனோ, எப்படி ஆரம்பிக்கணும்னு நினச்சி வந்தேனோ அதெல்லாம் மாறிடும். சில நேரத்தில் கர்த்தர்
எனக்கு அதுக்கேற்ற சில வார்த்தைகளை தருவார். எந்திரிச்சு நான் அப்படியே ஆரம்பிப்பேன் பாருங்கள். அதுக்கு எப்போவுமே ஓப்பனாக இருப்பேன். அதுக்கு நான் படித்து எழுதிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவேன். இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் எப்படி அந்த நேரத்து தேவைகளுக்கு எப்படி கர்த்தர் நடத்துகிறாருன்றதை நாம் அறிந்து கொள்ள முடியுது. அந்த ஆராதனை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடத்தை உண்டாக்குகிறது, அப்படிப்பட்ட காரியங்களை சாத்தியமாக்குகிறது. அப்போ அதுதான் இந்த ஆராதனை முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், வெறும் பிரசங்கத்துக்கு வருகிறவர்கள் கவனிக்கணும். வெறும் பிரசங்கம் சென்னையில் அப்படி, மதுரையில் அப்படின்னு தெரியல, சென்னையில் அப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு. சர்ச்சுக்கு போகணும், பிரசங்கம் கேட்டால் போதாதா, ஒரு பிரசங்கத்தை கேட்டு வந்துடுறேன் நான் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி வர்றவர்களுக்கு கேட்கறதற்கும் ஒரு பெரிய ஒரு திறந்த இருதயம் இருக்காது, அதில் பலன் இருக்காது. அது சரியான ஒரு சூழ்நிலையில், துதி ஆராதனை என்கிற அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்மோடு பேச முடியும், சரியான விதத்தில் பேச முடியும். அதனுடைய மதிப்பை நம்ம குறைவாக மதிப்பிட்டுற முடியாது. துதி ஆராதனையை அது இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை அப்படின்னு கிடையாது. சரியான விதத்தில் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், மக்களுக்கு ஏற்ற வார்த்தைகள், ஒவ்வொரு இருதயத்தின் தாகத்தையும் தணிக்கக்கூடிய வார்த்தைகள், பசியை தீர்க்கக்கூடிய வார்த்தைகள், பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த தீர்க்கதரிசி பேசுனது போல் அன்றைக்கு அவர்களுக்கு சரியான வார்த்தையை பேசணும். அவங்க சாக போகிறோன்னு நினச்சிட்டு வர்றாங்க. அவர் சிலர் வாய்க்காலை வெட்டு, தண்ணி ஓடப்போகுது, நீ மழையும் காண்பதில்லை காற்றையும் காண்பதில்லை, தண்ணி புரண்டு ஓடப்போகிறது, பெரிய ஜெயத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொல்லுகிறான் இல்லையா? அப்போ துதி ஆராதனை ஜெபம் இதெல்லாம் கலந்து அந்த சூழ்நிலையில் தான் இது செய்யப்பட வேண்டும் என்பது நமக்கு நன்றாக விளங்குது. சரி, இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். சரி, இங்கே யோசபாத் என்கிற ராஜா, அவன் யூதா தேசத்தின் ராஜா. அவன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறான். அவனுக்கு எதிராக 3 இராணுவங்கள் சேனைகள் அவனை சூழ்ந்து கொண்டு, அதாவது மோவாபியர், அம்மோனியர், அப்புறம் சேயீர் மலையினர், இந்த 3 பேரும் சேர்ந்து யூதா தேசத்தை அவர்களை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்று நிற்கிறார்கள். யோசபாத் அதை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு உடனடியாக ஜனங்களை கூட்டி ஒரு உபவாச கூட்டம் ஒழுங்கு பண்ணி ஜனங்களை கூட்டுகிறான். அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஜபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னால் நின்று என்ன சொல்கிறான் பாருங்கள். அந்த கூடின சபையில் நின்று 5ஆம் வசனம் சொல்லுது, யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேம் கூடிய சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவரீர் சகல ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து இருக்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்குமென்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே கூடியிருந்து இதில் உம்முடைய நாமத்திற்கேற்று என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியாய் நாங்கள் இந்த ஆலயத்திலும் ஒரு சந்தையிலும் நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ண நம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்திலிருந்து
எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சபைக்கு நடுவில் ஒரு மனுஷனுக்கு அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் பேசுகிறான். 14ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரர்கள் ஒருவனாகிய லேவியன் பேரில் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது. அப்போ கூடி ஜெபிக்கிறாங்க பாருங்கள். ஜெபிக்கிறாங்க. இந்த ராஜா ஜெபத்தில் நடத்துகிறார். இப்போ நம்ம கேட்டபடி ஜெபம் பண்ணிகிட்டே வர்றாரு. ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவி இறங்குறாருங்க. இறங்கி சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, அவன் சொல்கிறான் பாருங்க, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பாருங்க, கூடி ஜெபிக்கும்போது அங்கே காரியங்கள் நடைபெறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறாரு. இறங்குறது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வருகிறது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடியினர் கர்த்தருக்கு பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அப்புறம் பாருங்க, கோகாத்தியரின் புத்திரலும் கோராகியரின் புத்திரலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, செவுறு விழுந்த பிறகு கத்துறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. செவுரை விழ வைக்கிற மாதிரி கத்துறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமான்றது தான் பேச்சுங்க, இல்லையா? விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யுது. இன்னும் வெற்றி உண்டாகலை. பெரிய எதிரி 3 ராஜாக்கள் இராணுவத்தை திரட்டிக்கிட்டு நிற்கிறான் சண்டை பிடிக்கணுன்னு. யோசபாத் தன்னால் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறான். எங்களால் ஒன்றும் முடியாது, எங்கள்கிட்ட அவ்வளோ பலன் இல்லை, எங்களை துரத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லைன்னே சொல்கிறான். அப்படியே 12ஆம் வசனத்தில் எங்களுக்கு பலன் இல்லைன்னே சொல்கிறான். பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டா பாருங்கள். கூடி நாம் ஜெபிக்கும்போது, கர்த்தரை துதிக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டான உடனே, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்ட உடனே கர்த்தர் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி தான் பாருங்கள், சபையினுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஜெபத்தோடு கலந்து கொள்கிறோம். பலவித தேவைகள் மத்தியில் கலந்து கொள்கிறோம், கலக்கங்கள் மத்தியில் கலந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அங்கே நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பேசி அந்த பிரசங்கத்தை கேட்கும்போதே வெற்றி என்னுடையது அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ள வந்துடுது. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ கேட்கும்போது நம்மளுக்கு தான் வெற்றிங்கிற அந்த உறுதி நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகிறது. விசுவாசம் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் வெற்றியை காணலை, நம்பிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்பக்கூடிய காரியங்கள் குறித்த ஒரு உறுதி உண்டாயிடுது, நிச்சயம் அங்கே உண்டாயிடுது. நிச்சயம் உண்டான உடனே உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. மகா சத்தத்தோடு கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள். துதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? விரோதி நின்றுட்டு இருக்கிறான், அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை பேர் கேட்குறீங்க? நல்லா, யுத்தம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, களமே இறங்கலை. இன்னும் களத்தில் இறங்கி எந்த ஒருத்தனும் ஒன்றும் ஒரு கையும் உயர்த்தலை, ஒரு யுத்தமும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தரை மகா சத்தத்தோடு துதிக்கிறார்கள். வெற்றி நம்முடையது என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்படி தான் பாருங்கள், நமக்கும் வெற்றி கிடைக்குது பாருங்கள்.
வந்து ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். அதன் மூலமாக நம்முடைய உள்ளம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, நம்ம ஜெபிக்கும்போது ஒருவேளை நம்ம தேவைகளை நினச்சி நம்ம சொல்லி அதை ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நிச்சயமாக ஜெயம் நமக்கு உண்டு என்கிற அந்த நிச்சயம் நமக்கு உண்டாயிடுது. அங்கே துதி உண்டாகிறது. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து 20ஆம் வசனம், தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். வெறும் பாட்டில் என்னங்க இருக்குன்றாங்க சிலர். பாட்டில் என்னங்க இருக்குன்னு புரியலன்னா கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் புரியலன்னு அர்த்தம். பாட்டில் என்ன இருக்குது? பாட்டில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. பாட்டில் அதன் மூலமாக வார்த்தை இருக்கிறதுனால, அதில் வசனம் இருக்கிறதுனால அதன் மூலமாக விசுவாசம் உண்டாகிறது. ஆயுதம் அணிந்தவர்கள்லாம் பின்னால் வரட்டோன்றாரு. அவர்களுக்கு முன்னால், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னால் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடகரை நிறுத்தினான். அவங்க என்ன பாடுறாங்கன்றதை கவனிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையை பாடுகிறார்கள். பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாட ஆரம்பித்த உடனே அங்கே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவங்க போய் இன்னும் சண்டையை போடல. இவங்க இங்கே பாட துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே அந்த 3 சேனைகள் வந்திருந்தாங்க பாருங்கள். இவங்களுக்கு எதிராக 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம். முதல்ல 2 பேர் ஒருத்தருக்கு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டானுங்க. அப்புறம் 3ஆவது ஆளும் சேர்ந்து அவனும் சண்டை போட்டு கடைசியில் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு, எப்படி எனில் அம்மோன் புத்திரர் மோவாபியரையும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த பின்பு தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்திலுள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. எப்படி இருந்திருக்கும் சீன்னு பாருங்கள். எல்லாரையும் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு கொண்டுக்கிட்டு செத்து தரையில் விழுந்து கிடக்கிறதை கண்டார்கள். ஏராளமான பெரிய கூட்டமாக இருந்தாங்க. அவங்க அந்த பக்கத்தில் பார்த்து எங்கே இருக்காங்க அவங்கன்னு பார்த்தா தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக இருக்கிறாங்க. முதல்ல பெருங்கூட்ட சேனையாக கூடி வந்திருந்தாங்க. இப்போ எல்லாம் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களானார்கள், ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. எப்பேற்பட்ட வெற்றி பாருங்கள். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஸ்தோத்திரம் பாருங்கள், துவக்கத்துலேயும் வருது, முடிவுலேயும் வருது, நடுவுலேயும் வருது, எல்லா இடத்துலையும் வருது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு பாடகர்களை தான் முன்னால் நிறுத்துகிறாங்க. பாடகர்கள் ரொம்ப முக்கியம். இசைக்கருவியில் வாசிக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இவரெல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது அதில் பெரிய வல்லமை இருக்குது. பாடகர்கள்னால் நீங்கள் தான் பாடகர்கள். எல்லோரும் இங்கே முன்னால் நின்று 2-3 பேர் தானே பாடுறாங்க. எல்லோரும் அங்கே தானே இருந்து பாடுறீங்க. நான் தான் சொல்கிறது எங்கள் சபையில், நீங்கள் தான் பாடகர்கள், நீங்கள் தான் கோயரு, நீங்கள் தான் பாடணும். யாரோ பாடுவாங்க, வேடிக்கை பார்க்க வரல. நாம் பாடுகிறோம். நாம் பாடும்போது அதில் பெரிய வல்லமை இருக்குது. ஏன்னா பாடல் என்ன சொல்லுகிறது? நம் கைகளை தட்டி கர்த்தரை துதித்து பாடும்போது என்ன சொல்கிறது? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன்,
அப்படிங்கிறத காட்டுகிறது. சில இடங்களுக்கு போனீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஜனங்க, இவங்க பாட மாட்டாங்க. அங்கே யாரோ ஸ்டேஜில் நின்று அழகாக பாடிட்டு இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் போனீங்கனாலே நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவங்க எதையும் விசுவாசிக்கலை. அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, விசுவாசம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ அழகாக யாரோ பாடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான் ஒழிய அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. பாடுற ஒரு காங்கிரிகேஷன், ஒரு சபையை பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே ஏதோ இருக்கிறது என்று அர்த்தம். அது ஒரு நல்ல ஒரு காங்கிரிகேஷன். வெள்ளைக்காரங்கள்லாம் இந்த இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவங்களாம் முன்னு இருப்பாங்க பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இது பண்ணுவாங்க. இந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ்ன்ற ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள், அந்த சபையில் பாட்டு பாடுறாங்க, வெறும் ஒரு ஆர்கன் தான் வாசித்து பாடுறாங்க, அவ்வளவு பேரும் பாடுறாங்க. நான் வீடியோவில் பார்த்ததில்லை, அவர் டேப்பை கேட்டிருக்கேன். அவர் நின்று ஒரு பாட்டை நடத்துகிறாரு, ஜனங்க பெரிய கொயர் மாதிரி பாடுறாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி பாடுறாங்க. அதை கேட்கும்போதே நமக்கு தெரியுது வசனம் இவங்களுக்குள்ளே போயிருக்குது, ஏதோ வேலை செய்து பெரிய அளவில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். அதனால தான் காங்கிரிகேஷனை மொத்த சபையே பாடுகிற ஒரு சபையாக இருக்கிறது. இன்றைக்கி பாடுற சபையை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஒருத்தர் வந்தார் எங்கள் சர்ச்சுக்கு, வந்துட்டு எல்லாரும் பாடுறதை பார்த்துட்டு பரவாயில்லையே உங்கள் சபையில் எல்லாரும் பாடுறாங்களேன்றார். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓஹோ நிறைய இடத்துல எல்லாரும் பாடுறதில்ல போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வர்றாரு. அப்படியே போய் நின்று எப்போ முடிப்பாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. கடன்னு முடிஞ்ச உடனே பிரசங்கம் பண்ணும்போது அதை எப்போ முடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. முடிஞ்ச உடனே எழுந்திரிச்சு சரி அட்டன் பண்ணியாச்சு அவ்வளோதான் போயிட்டுருக்கலான்னு போயிட்டுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தாரு அவர், பார்த்தா எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் கைகளை தட்டி கைகளை உயர்த்தி சத்தமாக மெய் மறந்து பாடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவரால் நம்ப முடியல. எல்லாரும் ஏன் பாடுவாங்கன்னா அவர்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறது, அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள், சில காரியங்களை குறித்த உறுதி நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த பாடல்கள் அவர்களை குறித்து சொல்லுகிறது. ஆகவே தான் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுறாங்க. அப்போ துதி முன்னால் வருது, துதி அதுக்கப்புறம் வருது, நடுவில் வருது, துதி அதுக்கு பிறகு வருது. முற்றிலும் துதியால் மூடப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்கள், கர்த்தரே சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல, உங்களுடையதல்ல, தேவனுடையது அப்படின்ட்டாரு. நீங்களல்ல இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் அப்படின்ட்டாரு. தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் பேசுகிறார் உங்களோட, கர்த்தர் அவங்களோட பேசுகிறார். கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வெற்றின்னு சொன்னால், இவங்க 3 இராணுவமும் 3 பேரும் தன்னை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு எல்லாம் காலி, எல்லாம் தரையில் விழுந்து கிடக்கிறாங்க. இந்த கொள்ளை பொருளை அள்ளுவதற்கு 3 நாள் ஆகுது. அவன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த காரியத்தெல்லாம், அவர்களுடைய வெள்ளி பொண்ணு, அவன் கொண்டு வந்த எல்லா காரியத்தையும், அவனுடைய ஆயுதங்கள் அது இதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆனது. யுத்தம் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, சும்மா பாட்டோடு முடிஞ்சு போச்சு யுத்தம். ஒருத்தனும் ஒரு விரலை கூட அசைக்க வேண்டியது இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், எதிர்ப்புகளை சந்திக்கிற வேளையில், பிரச்சனைகளை சந்திக்கிற வேளையில் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யுத்தம் உங்களுடையதில்லை, கர்த்தருடையது என்பதை நம்புங்கள். கர்த்தர் பெரியவர் என்பதை நம்புங்க. வழி இல்லாத இடத்துல 1000 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை நம்புங்க. அவன் சொல்கிறான், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியலன்றாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, என்ன பண்ணுவோன்னு தெரியலன்னு நினைக்காத, நான் இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுகிறேன், யுத்தம் உங்களுடையதல்ல அப்படிங்கிறார் கர்த்தர். சும்மா பேசாமல் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் இப்படி கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் காண்பதற்கு நாம் இந்த துதியை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். துதி ஸ்தோத்திரத்தை நல்லா புரிந்து வைத்து கொள்ள வேண்டும்.
எப்பேற்பட்ட ஒரு வெற்றி கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார், எப்பேற்பட்ட ஒரு ஜெயத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். இது சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. எரிகோ மதில் விழுந்தது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிச்சது, சங்கிலிகள்லாம் விழுந்து ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி சங்கிலிகள்லாம் அறுக்கப்பட்டு அவள் விடுதலை ஆனது. அதை பார்த்துட்டு அந்த காவல்காரன் வந்து அவனும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறது, எத்தனை சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு பாடமாக இந்த வேத வசனம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறது. என்ன பாடம்? எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும், முதல்ல செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் கூடி வர்ற இடத்துக்கு வாருங்கள். சிலர் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப பிரச்சனைங்க, அதனால தான் சர்ச்சுக்கே வரல, நான் வீட்டில் இருக்கிறேன். அன்றைக்கி தாங்க வரணும். ரொம்ப பிரச்சனை கஷ்டமாக இருக்கும்போது தான் எப்படா சர்ச்சை திறப்பாங்க, காலையில் எப்போ ஆராதனை ஆரம்பிக்கும் அங்கே போவோம். ஏன்னா அங்கே போனோன்னே கதையை மாறிடும். அங்கே போனோடனே ஜெபம் இருக்குது, அங்கே போனோன்னே பாட்டு இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அங்கே போனாலே வித்தியாசமாக வரும். அங்கே போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே துதி தானா உண்டாகும், விசுவாசம் உள்ளத்திலிருந்து எழும்பும். அப்போ துதி கர்த்தரை கூடி வந்து ஜெபித்து துதித்து ஆராதிப்பதனுள்ள இருக்கிற வல்லமையை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்க, பவுல்லாம் இப்படி சொல்கிறார். திருப்பம் 1 தெசலோனிக்கேயர் போங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கிறேன் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா அந்த படிக்கிற காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ப்ரைஸ் காட் ஃபார் எவ்ரி திங். ப்ரைஸ் காட் ஃபார் எவ்ரி திங்னா எல்லாத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்படின்னா என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்றாரு. அப்போ கெட்டது நடக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்றது கெட்டதெல்லாம் கர்த்தர் செஞ்ச மாதிரி ஆகிடுது இல்லையா? எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரிங்க இல்லை, எல்லாவற்றிலேயும் அப்படின்னா ஆமாம், சில நேரத்தில் கெட்ட காரியங்கள் நடக்குது, நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து விடுகிறது. அப்போ என்ன நடந்தாலும் சரி ஸ்தோத்திரம் செய்கிறத விட்டுறாதீங்கன்றார். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலையும் செய்யணும். ப்ரைஸ் காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். எல்லாவற்றின் மத்தியிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு ஏன் சொல்கிறார் பவுல்? ஏன்னா எரிகோ மதில் எதிர்க்க நின்னா கூட அங்கே ஸ்தோத்திரம் செஞ்சிங்கன்னா அந்த மதில் விழும். 3 இராணுவங்கள் வந்து எதிர்த்து நின்று உங்களை அழிக்க வேண்டும் என்று வந்து நீங்கள் நம்மிடத்தில் பலன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்தோத்திரம் செய்தீங்கன்றால் புது புது வழிகள் அங்கே உண்டாகும். தரித்து நின்று கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆச்சரிய விதமாக நாம் எண்ணி பார்க்க கூட முடியாத விதத்தில் கர்த்தர் வழிவாசலில் திறக்கிறத நாம் அங்கே காண்போம். அற்புதமாக கர்த்தர் செய்வார், அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்றாரு. ஆமாம், சந்தோஷமாக இருக்காதபடிக்கு 1000 சூழ்நிலையில் வருது. ஆனால் சந்தோஷமுங்கிறது நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒன்று. இட்ஸ் சம்திங் வி சூஸ் டு டூ. நம்ம வருத்தமாக இருக்கிறத தெரிந்து கொள்ளலாம், சோர்வாக இருக்கிறத தெரிந்து கொள்ளலாம், அல்லது சந்தோஷமாக இருக்கிறத தெரிந்து கொள்ளலாம். நம்ம கையில் இருக்குது. நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் உண்டாக்கிட்டாரு. நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமே என்னன்னா, எதையுமே நான் தெரிந்து கொள்ளலாம். ஐ எம் அ பீயிங் ஹூ கேன் சூஸ் எவ்ரி திங்.
நான் தெரிந்து கொள்ளலாம். இப்படி போகணுன்னு தெரிந்து கொள்ளணும், நான் தெரிந்து கொள்ளலாம். இல்லை இப்படி போகணுன்னு தெரிஞ்சேன்னா தெரிந்து கொள்ளணும், நான் தான் தெரிந்து கொள்ளணும். வாழ்க்கையின் முற்சந்திகளில் நின்று கொண்டு நான் நேராக போகிறேன்னா, லெஃப்டில் திரும்புகிறேன்னா, பின்னால் போகிறேன்னா, ரைட்டில் போகிறேன்னா, என்னுடைய சாய்ஸ். தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனதை கொடுத்துருக்கிறாரு, உள்ளத்தை கொடுத்துருக்கிறாரு. உள்ளத்தில் விசுவாசத்தை வைக்க முடியும், சில காரியங்களை நம்ப முடியும், உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும்னா, வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு மலைக்கு மேலே இன்னொரு மலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன். நான் ஆரம்பித்த காலத்தில் சில பிரச்சனைகள்லாம் பெரிய மலை போன்ற பிரச்சனைகளாக இருந்தது பாருங்கள். அப்போ ஐயோ என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, இதை தாண்டி போகிறது கஷ்டம், தாண்டி போனால் பொழைச்சிக்குவேன், நான் இதை தாண்டி போனால் வெற்றியை கண்டடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பொறுமையாக ரொம்ப இதாக இருந்து அதை தாண்டி வந்துட்டு அப்பா முடிஞ்சது மலை, இனிமேல் நல்லா பொழைச்சிக்கலான்னு பார்த்தா இன்னொன்று பெருசாக நிற்கிதாங்க. வாழ்க்கையிலேயே இருக்கிற பெரிய பிரச்சனையை தாண்டிட்டோம், இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிற்குது. எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்க? சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே என்னங்க ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, இதை தாண்டி இப்போ தான் வந்தேன், அதுக்கு எடுத்தபடி இந்த பிரச்சனை, அதை தாண்டி வந்தேன், அதை தாண்டி வந்தால் இந்த பிரச்சனை, முடியவே மாட்டேங்குது, ஒன்று முன்னால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு தான் சொன்னார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மழை நிற்குது எதிர்க்க, பிரச்சனை இருக்குது எதிர்க்க, எப்படி இருக்க போகிறீங்க? நீங்கள் சோர்வடைஞ்சால் அதனால் மழை போயிடுமா? நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா மழை நீங்கி போயிடுமா? கிடையாது. சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை ஒரு இடம் போக சொல்லியிருக்கிறாரு, இடையில மழை நிற்குது, அந்த மலையை நகர்த்துறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் ஆற்றலையும் தர்றாரு. அந்த மலையை நகர்றது கர்த்தருடைய பலத்தினால் ஆகும். நீங்கள் பலன் இல்லைன்னா கூட பலன் அவரிடத்திலிருந்து வருகிறது, அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். ஆனாலும் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்படிதான் ஒரு இடத்துல அந்த காலத்தில் அமெரிக்காவில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன் பாருங்கள். போயிட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறேன், போனால் மலைகளாக இருக்குது, ரெண்டு பக்கம் மலை. சரி கொஞ்சம் தூரம் போன உடனே அது ஒரு மாதிரி ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஏரியா. அங்கே வனாந்திரம் மாதிரி இருக்குது, என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக ஓட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ரொம்ப கார்களும் காணும், எப்போது இருக்க ஒரு கார் ரெண்டு கார் வருது, மீதியெல்லாம் காலியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது நமக்கு. என்ன இத்தனை மலையாக இருக்குது, வெறும் ஒன்றும் காட்டி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மலையாக இருக்குது. முடிஞ்சிடும் பார்க்குறேன், மணிக்கணக்கில் போயிட்டுருக்குது, வெறும் மலைகள் தான். கடைசியில் அந்த ஊரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்தது. மலைகளாக போயிட்டே இருக்குது. வாழ்க்கை எத்தனை நேரத்தில் அந்த மாதிரி இருக்குது தெரியுமா? வாழ்க்கை நானும் பார்த்துட்டேன். மலை மேலே மலை, பிரச்சனை மேலே பிரச்சனை, இதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த பிரச்சனை, அதுக்கு அடுத்த பிரச்சனை, அதுக்கு அடுத்த பிரச்சனை. அப்போ இப்போது 40 வருஷமாக அதெல்லாம் பார்த்துட்டேன் பாருங்க. அதனால் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பேசாமல் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா அத்தனை பிரச்சனை நம்மளை தடுத்து நிறுத்த முடியல, அத்தனை பிரச்சனை ஒன்றும் பண்ணிடல நம்மளை. அந்தந்த நேரத்துக்கு ஒரு தொல்லை கொடுக்குது, அவ்வளோதான ஒழிய அது ஒன்றும் நம்மளை தடுத்து நிறுத்திட முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது. அத்தனை மலைகளையும் கடந்து வந்திருக்கிறேன், அத்தனை மலைகளையும் கடந்து வந்திருக்கிறேன். இனி இருக்கிற மலைகளையும் பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. பழகிடும் அது. எல்லாரும் சொல்லுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக. பிசாசு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு வசனத்தை கேட்டுட்டு போகும்போது சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவான். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏன்? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? எப்போதும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உள்ளத்தில் ஒரு பாடல் இருந்து கொண்டே இருக்கும், கர்த்தரை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்வது இருந்து கொண்டே இருக்கும், ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும், கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா அப்போ கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுறதே இல்லை. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபம் பண்ணால்
அதுக்கு பதில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது ஒரு பெரிய வாழ்க்கையின் ஒரு விக்ட்ரி ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்கணும். வெற்றியின் ஒரு சூத்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி போகிறதுக்குள்ள இந்த 3 காரியத்தை திருப்பி திருப்பி சொல்லி வீட்டுக்கு போகிற வரைக்கும் சொல்லிகிட்டே போங்க. இனிமேல் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க இந்த 3 காரியத்தை. என்ன காரியம்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்படியா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுது? வியாதி வந்துடுச்சு, எப்படி ஸ்தோத்திரம் செய்யுது? ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஏன்னா சுகம் அவர் தர்றவர். ஆமாம், வியாதி சரி இருந்துட்டு போகுது, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஏன்னா அவர் நம்முடைய சுகமாய் இருக்கிறார், மருந்தாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பண பிரச்சனை வந்துருச்சு, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது? பணம் கொஞ்சம் கிடைச்சா ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதான் செவுர் விழுந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறவங்க அவங்க. பணம் வந்து கிடைச்சதுன்னா நான் கர்த்தருக்குன்னு சாட்சி சொல்லலான் இருக்கிறேங்க. வேணவே வேணாம். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏதாவது வந்து கிடைச்சா சாட்சி சொல்கிறதுக்கு. நாங்கள் ஒரு மேகசின் நடத்தணும் பாருங்க. அப்போ நிறைய பேர் எழுதுவோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இது வந்து கிடைச்சிதுன்னா நான் வந்து சாட்சி எழுதுகிறேன் உங்கள் மேகசினில். எது வந்து கிடைச்சுன்னா, இவங்க கேட்குறது வந்து கிடச்சிருச்சுன்னா இவங்க வந்து மேகசினில் சாட்சி எழுதி அனுப்புகிறாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணால் தானே, நன்றி சொன்னால் தானே வந்து கிடைக்க போகுது. ஸ்தோத்திரம் சொன்னால் தானே வந்து, ஸ்தோத்திரம் செய்தால் தானே வந்து வெற்றியை உண்டாக போகிறது. தலைகளாக இருக்குது விசுவாசம்ங்கிறது. எப்படி இருக்குது? நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தா தான் வெற்றிக்கு வழியே உண்டாகிறது. அப்படி வச்சுட்டார் கர்த்தர். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ இந்த 3 காரியங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கையின் ஒரு சூத்திரமாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சொல்லி கொண்டே இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை விட பெரியவர். தேவைகள் பெருசாக இருக்கலாம், கர்த்தர் அதை விட பெரியவர். நீங்கள் என்னைக்கு பிரச்சனையை பேசிகிட்டே இருக்கிறீங்களோ, தேவைகளை பேசிகிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறீங்க? பிரச்சனை தான் பெருசு, தேவை தான் பெருசுன்றதை டிக்ளேர் பண்ணுறீங்க. எதை நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பெருசாக நினைக்கிறீர்கள். அதை கவனிக்கணும். அதுதான் அதில் கோளாறு. சில சொல்கிறாங்க, என் பிரச்சனை தானேங்க நான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும், அதுதானே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுதாங்க பிரச்சனை. உங்கள் பிரச்சனையே பிரச்சனை கிடையாது. எது பிரச்சனை தெரியுமா? அதை நீங்கள் பெருசாக்குறீங்களா, அதுதான் பிரச்சனை. அதை பேசி 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 அதையே பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னத்தை காமிக்கிறீங்க? அதுதான் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெருசாக தெரிகிறது என்பதை காட்டுகிறீர்கள். வியாதியே பேசிகிட்டு இருந்தோம்னா அப்போ அதை தான் பெருசாக்குறோன்னு அர்த்தம். வியாதி இருக்குதுங்களே, சரி அது இருந்துட்டு போகுது, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இருக்கிறாரு, சுகமாக்குகிற தேவன் இருக்கிறாரு, அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இருக்கிறாரு. இதைத்தான் விசுவாசம்னு போதிக்கிறோம் பாருங்க. நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையா அப்போ நான் வியாதியாக இருக்கிறேன், அப்போ நான் எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ண? அதான் வியாதியாக இருக்கிறதுனால தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா இது வந்து வியாதிக்கு மருந்து மாதிரி ஸ்தோத்திரம். வியாதியாக இருக்கிறவங்க தான் மருந்து சாப்பிடணும். இல்லை நான் சோமான பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இல்லை, சோமான பிறகு மருந்து சாப்பிட மாட்டாங்க யாரும். மருந்து தேவைப்படாது. சுகம் இல்லாமல் இருக்கும்போது தான் நிறைய மருந்து சாப்பிட்ணும். காலையில் சாப்பிட்ணும், மத்தியானம் சாப்பிட்ணும், ராத்திரி சாப்பிட்ணும், அடுத்த நாள் சாப்பிட்ணும். ஆன்டிபயோட்டிக் கொடுத்து 3 நாள் போட்டுன்றாங்க. 3 நாளும் கரெக்டாக போடணும். ஏன்னா சுகமாகிற வரைக்கும் போடணும். சுகமாகிற வரைக்கும் போடணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ வியாதியின் மத்தியிலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், பணப்பிரச்சனையின் மத்தியிலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், வேலை போயிட்டு அதன் மத்தியிலையும் ஸ்தோத்திரம். வேலை போனதுனால ஸ்தோத்திரம் கிடையாது, வேற நல்ல வேலை கிடைக்க போகுது, இதை விட சிறப்பான வேலை
கிடைக்க போகுது. வேலை போனதுனால ஸ்தோத்திரம் கிடையாது. வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறவனா மாறுறதுக்காக தான் இந்த வேலை போயிருக்குது. அதுக்காக ஸ்தோத்திரம். என் புத்தியை மாற்றுறதுக்காக, எனக்கு ஒரு புதிய தரிசனத்தை தர்றதுக்காக, எனக்கு ஒரு புதிய பாதையை காண்பிக்கிறதுக்காக, எனக்கு புது வழியை காண்பிக்கிறதுக்காக, புதிய திசையில் நான் போகிறதுக்கு என்னை தூண்டும்படியாக. பார்த்துருக்கீங்களா? எப்போல்லாம் உங்களுக்கு நல்ல விசுவாசிகளை கேட்டு பாருங்கள், நல்ல கர்த்தரை விசுவாசித்து பெரிய காரியங்களை அனுபவித்தவங்களுக்கு கேட்டு பாருங்கள். எப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து ஒரு நஷ்டம் நினைக்கிறாங்களோ, அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பெரிய லாபமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான நல்ல காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் இதில் ரொம்ப உறுதியாகிடுவீங்க. எதில்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்களுங்கிறதுல ரொம்ப உறுதியாயிடுவோம். அப்போ ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது, அவ்வளோ பெரிய ஒரு பயன் நமக்கு இருக்கிறது. அந்த பயனை அண்டர் எஸ்டிமேட் நம்ம பண்ணவே முடியாது என்பது தான் உண்மை. சரி, அப்போ இந்த சங்கீதங்கள் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ண அது கற்றுத்தருகிறது. சங்கீதம் என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம் பண்ண கற்றுத்தருது. அதை நான் இதை டீச் பண்ணுறதுல நான் உணர்ந்த ஒரு காரியம் என்னென்னா, சங்கீதங்கள் நமக்கு எப்படி காரியங்களை நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு எப்படி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்த வேணும் என்கிறதை நமக்கு அது காண்பிக்கிறது. இதை வாசித்துட்டு அதை சொல்லி கொடுத்து அதன்படியே ஜெபம் பண்ண வைப்போம் பாருங்கள். நான் ஜனங்களை அதன்படி அந்த வார்த்தைகளை சொல்லியே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அந்த வார்த்தைகளை அதே மாதிரி சொல்லலைனாலும் அதுக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அது நம்மளை வார்த்தைகளை சொல்ல தூண்டுகிறது. ஜெபத்தில் நான் பார்த்துட்டேன், சங்கீதம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க ஜனங்க, ஜெபம் வந்து 5 வயசில் 10 வயசில் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் ஜெபத்தை பற்றி போதிக்க போகிறேன்னு ஒரு தடவை சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன போதிக்க போகிறீங்க ஜெபத்தை பற்றி? அதான் எல்லாருக்குமே ஜெபம் பண்ண தெரியுமே, எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண தெரியுமேன்றார். அவர் என்ன நினச்சார், நான் ஜெபம் பண்ணுறது நாங்கள் 5 வயசுலேயே கற்றுக்கிட்டேன், இப்போ என்ன பெரிய அதை பற்றி போதிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றார். அப்போ ஜெபத்தை பற்றி போதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றது முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்களில் பார்த்தீங்கன்னா 5 வயசில் என்ன பண்ணாங்களோ ஜெபம், அதே ஜெபத்தை தான் 50 வயசுலேயும் பண்ணிட்டுருப்பாங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், எங்கள் அம்மாவை ஆசீர்வதியும், ராத்திரி தூங்கும்போது என்னை காத்துக்கொள்ளும், இதுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில் வந்து அதே தான் ஜெபம் பண்ணுவாங்க, நாளைக்கு ராத்திரி அதே தான் ஜெபம் பண்ணுவாங்க, திருப்பி அதே தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சங்கீதங்களை வாசிக்கும்போது அதில் பார்க்கும்போது வாழ்க்கையின் பல்வேறு காரியங்கள் அது வெளி கொண்டு வருது பாருங்கள். பல்வேறு தேவைகள், நமக்குள்ளே இருக்கிற தேவை, மனதில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அதற்காக நாம் ஜெபிக்கும்படியாக நம்மை தூண்டுகிறது. நம்ம நினச்சி பார்க்காத காரியங்கள் கூட நமக்கு முன்னால் வந்து நிற்குது. இதை வாசிக்கும்போது அவைகள்லாம் நமக்கு முன்னால் வந்து நிற்குது. இதெல்லாம் நமக்கு இதை பற்றி ஜெபம் பண்ணணுன்னு யோசிச்சிருக்க மாட்டோம். இப்படி ஒரு தேவை நமக்கு இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை சுட்டி காண்பிக்கும். நம்முடைய உள்ளத்தில் நடக்கிற போராட்டங்கள், நம்முடைய மனதில் நடக்கிற போராட்டங்கள், நமக்கு உள்ளத்தில் இருக்கிற பயங்கள், இதெல்லாம் வெளி கொண்டு வந்து அது நம்மோடு பேசும் பாருங்கள். அப்போ நம்ம அதை பற்றி நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அது சங்கீதத்தில் விசேஷம் என்னன்னா, இந்த ஸ்தோத்திரம் செய்கிற ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பங்கை அங்கே வைக்கிறது என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வேத பகுதி சங்கீதம். சரி, ஒரு திருப்புங்க பார்ப்போம். ஒரு சங்கீதத்துக்கு நான் கொண்டு போகிறேன் உங்களை. 63வது சங்கீதத்துக்கு போங்க. 63வது சங்கீதம். இதெல்லாம் தாவீது தான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே பாடின சங்கீதங்கள். இதை கொஞ்சம் கவனிப்போம். நம்ம இந்த 30ஆம் அதிகாரம் சொன்னேன் இல்லையா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம், அப்படிப்பட்ட அனுபவங்கள் அவனுக்கு உண்டாகும்போது இப்படிப்பட்ட காரியங்களை அவன்
பாடியிருக்கிறான். 63வது சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் பாருங்கள். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்படியே வார்த்தைகளை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். எப்படி ஆண்டவரை துதித்து பாடி அவன் எப்படி சொல்கிறான்றது கவனிங்க கொஞ்சம். ஜீவனை பார்க்கில் உம்முடைய கிருபை நல்லதுன்றான். கர்த்தருடைய கிருபை நல்லதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. நல்லா கவனிங்க. எப்போ பாடுறான் இதெல்லாம்? இந்த சங்கீதங்கள்லாம் எப்போ அவனுக்கு வருது? எப்படி தன்னை பலப்படுத்தி கொண்டான்றது கவனிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே இருக்கையில் பாடின சங்கீதம்னு மேலே போட்டிருக்குது நோட்டு. 63ஆம் சங்கீதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்போ இது எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில், வனாந்தரத்தில் இருக்கும்போது எப்படி தன்னை திடப்படுத்தி கொள்கிறான் பாருங்க. கஷ்டமான காலம், சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம், ஜீவனுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கல, உயிர் பிழைக்குமான சந்தேகம். அவன் சொல்கிறான், ஜீவன் உயிர் பிழைக்கிறத காட்டிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கொண்டான் சொல்கிறான். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அவரை துதிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் போது நல்ல கொழுப்பாக சாப்பிட்டது போல இருக்கின்றான். படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான், உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறான், ஒளிந்து கொண்டிருக்கிறான். பாடல்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்புறம் சொல்கிறான், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூடுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவன் வாய் அடைக்கப்படும். இவனை பற்றி பொய்யை சொல்லி சவுல்கிட்ட போய் மூட்டி கொடுத்து இவனை கொல்லணும்னு தீர்மானித்து இப்படியெல்லாம் வேலை நடக்குது. பல சதிகள் இவனுக்கு எதிராக நடக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் எப்படி பேசுகிறான் பாருங்கள். 61 பாருங்கள், 61ஆம் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அந்த 30ஆவது அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்லையா? காலையில் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு எல்லாத்தையும் இழந்த பிறகு மனைவி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் எழுதினது இது. அப்போ சொல்கிறாங்க, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நான் கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலம் தங்குவேன், உமது சட்டைகள் மறைவில் அடைவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெற்றியெல்லாம் பார்த்து ஜெயத்தை எடுத்து அதன் நிமித்தமாக அவன் எழுதுகிற ஒரு சங்கீதம். தேவனே, நீர் என்னை பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களுடைய நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன்.
இதெல்லாம் பாருங்கள், அந்த பீரியடில் எழுதப்பட்ட, கஷ்டமான ஒரு பீரியடில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இன்னொரு சங்கீதம், 4ஆம் சங்கீதம், கடைசி 3 வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்திலிருந்து, சங்கீதம் 4, 5லேருந்து வாசிக்கிறேன். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். எனக்கு பேசுகிறதுக்கே அது ரொம்ப இனிமையாக இருக்குது. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இதே வார்த்தைகளை பயன்படுத்தி, தானியமும் திராட்சரசமும் பெருகிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம். நல்ல அறுவடை வந்து பிரமாதமாக அம்பாரங்கள்லாம் நிரம்பி மூட்டை மூட்டையாக வந்து அறுவடை வந்து இறங்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீருங்களா. எத்தனை பேர் தான் உண்மைன்றீங்க? எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதுனால தான். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு அவன் சொல்கிறான், எல்லாம் நல்லா விளைஞ்சு வந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தை தந்தீர். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். எல்லாம் சுகமாக நித்திரை பண்ணுறீங்களா? படுத்துக்கொண்டு நான் சொல்கிறேன், படுக்கும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஏனென்றால் நீர் உறங்காதவர், தூங்காதவர். எனக்காக விழித்து கொண்டு என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, என்னுடைய நாளைய சவால்களை நான் வெற்றி காணும்படியாக எனக்காக எல்லாத்தையும் நீர் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறீர். நீர் பெரிய தேவன், நீர் வல்லவர், நல்லவர். ஆகவே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை துதியுங்கள். நான் சொல்கிறேன், உங்களையே நீங்கள் பலப்படுத்தி கொள்வீர்கள், உங்களையே நீங்கள் திடப்படுத்தி கொள்வீர்கள். உள்ளத்தில் எனர்ஜி அதிகமாகும். வெளியே நெருக்கடி அதிகமாக ஆக உள்ள பலம் அதிகமாச்சுன்னா வெளியே இருக்கிற நெருக்கடி ஒன்றுமில்லாமல் போகும். வெளியே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரம் போல தோணும். ஏன்னா கர்த்தர் ரொம்ப பெரியவர்ங்கிற எண்ணம் உள்ள உண்டாயிடும். கர்த்தர் மகிமை உள்ளவர், பெரியவர்ங்கிற ஒரு எண்ணம் உள்ள உண்டாயிடும். இப்போ நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ ஜீவியம்னா அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம். துதி ஸ்தோத்திரம் கூடிய ஒரு ஜெபம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வெற்றிக்கு இது வழிவகுக்கிறது. உங்களுடைய வீடுகள் துதியும் ஸ்தோத்திரம் நிறைந்த இல்லங்களாக இருக்கட்டும். உங்களுடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையால் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும். உங்கள் வீடுகளை துதி நிரப்பட்டும். கர்த்தரை துதிக்கிற துதியும் பாடலும் ஜெபமும் ஸ்தோத்திரமும் நிரப்பட்டும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பி நிச்சயமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆமென். ரெண்டாயிரத்தி 25வது வருஷத்துக்கு வந்தாச்சு. வருஷங்கள் மாறுகிறது. வாழ்க்கையில் சவால்கள் இல்லாமல் இருக்காது, இருக்கும். அதனால தான் இப்போவே சொல்லிட்டார் பவுல், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு. இல்லைன்னா சொல்ல வேண்டியது இல்லையே. 25ல் எல்லாம் பர்ஃபெக்டாக நல்லா கரெக்டாக போகும், அதனால் பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல அவர். எப்பொழுதும் அப்படின்னா என்ன இருந்தாலும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏன்னா கர்த்தர் மாறாதவர். வருஷங்கள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள், கர்த்தர் மாறுகிறதே கிடையாது. அவரை நம்பலாம், அவர் சொல்லுகிற வாக்கின் மீது நம்பிக்கையை வைக்கலாம். நாம் தோற்று போகவே முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார், நடத்துவார். திடன் கொள்ளுங்கள். மனதிலே திடன் கொள்றதுக்கு வழி என்ன? கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. வெறும் பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். நான் சொல்லுகிறேன், பெரிய வெற்றி, பெரிய தைரியம், பெரிய ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.